இன்னைக்கு காலையில ஒரு 5:30 மணி இருக்கும். வெளியே வந்து பாக்குறேன், சோர்னு மழை. இன்னைக்கு இவளை ஸ்கூலுக்கு அனுப்பலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே பாதி நேரம் போயிடுச்சு. மண்டே மார்னிங் வேற செம சோம்பேறித்தனமா இருந்தது. 6:30 மணிக்கு பார்த்தா வெயில் வந்துருச்சு. சரி டக்குன்னு ஒரு ரெசிபி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு கிச்சனுக்குள்ள போயாச்சு. 30 days 30 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்ல இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ். அதுல கூட ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது லஞ்ச் பாக்ஸ் சீரீஸோட எபிசோட் 10. நீங்க காலையில எழுந்திருக்க லேட் ஆனா கூட இந்த ரெசிபியை ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு 2 உருளைக்கிழங்க தோல் நீக்கி இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குழந்தைங்க வேணான்னு சொல்லாம சாப்பிட்ற ஒரே காய்கறி பொட்டேட்டோ தான். அது எப்படி டேஸ்டா செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி ஒரு குக்கர்ல ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி ஒரு தட்டுல பரத்தி விட்டு கொஞ்சம் இதை காய வச்சிருங்க. தண்ணி இல்லாத மாதிரி உலர்த்திருங்க. உருளைக்கிழங்கு நல்லா உலர்ந்ததுக்கு அப்புறமா இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது அதிகமா விசில் விட்டு வேக வைக்க கூடாது. ஒரே ஒரு விசில் விட்டாலே போதும். இல்லைன்னா கொதிக்கிற தண்ணியில ஒரு 5 மினிட்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃபிளவர் மாவு. கார்ன்ஃபிளவர் மாவோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களோட உருளைக்கிழங்கு கோட் ஆகிற வரைக்கும் எடுக்கணும். ஸோ நீங்க எடுக்கிற உருளைக்கிழங்கோட அளவை பொறுத்து இது மாறுபடும். இந்த மாதிரி கோட் ஆனதுக்கு அப்புறமா இதை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டோம். அதனாலதான் இதை மிக்ஸ் பண்ணும் போது நம்ம உப்பு சேர்க்கல. இது நார்மல் உருளைக்கிழங்கு ஃப்ரை தானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்லைங்க. இதோட டேஸ்ட் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கே டஃப் கொடுக்கும். வெளியே நல்ல கிறிஸ்பியா இருக்கும், உள்ள நல்ல ஜூஸியா இருக்கும். சூப்பரா இருக்கும் டேஸ்ட். இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பாத்தீங்கன்னா என்ன கலர்ல இருக்குமோ அந்த கலர் வந்தோடனே இதை வெளியே எடுத்துடலாம். நம்ம இதோட சவுண்ட் கேட்டு பாருங்களேன், எவ்வளவு மொறுமொறுன்னு நல்ல கிறிஸ்பியா இருக்கு. நீங்க இதை டிஃபன் பாக்ஸ்ல வைக்கிறதுக்குள்ளவே பாதி காலி ஆயிடும். உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு இதுல பெப்பர் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து மெயின் கோர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதெல்லாம் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஃபைன் பொடியாக எடுத்து திரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவு கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, வெள்ளை உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது கூட 3 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக 4-5 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 7-8 முந்திரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 மூடி அளவு தேங்காவை திருவி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். நான் இன்னைக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசியில் வர சாதத்துக்கு 1/2 மூடி அளவு தேங்காய். ரொம்ப அதிகமாக தேங்காய் சேர்த்தாலும் நல்லா இருக்காது. இந்த தேங்காய் நல்லா வறுப்பட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் இதை வறுத்து விட்டுருங்க. தேங்காய் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதில் வடிச்சு சாதத்தை சேர்த்து ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம வறுத்து திரிச்சு வச்ச பொடியில் ஒரு டீஸ்பூன் அளவு பொடியை இதில் சேர்த்துட்டு ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். அதிகமாக சேர்த்திங்கன்னா இந்த தேங்காய் சாதத்தோட கலர் மாறிடும். அதனால ஒரு டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சரி வாங்க டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெயின் கோர்ஸுக்கு தேங்காய் சாதம் நல்லா முந்திரி பருப்பெல்லாம் போட்டு டேஸ்ட்டாக சூப்பராக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணியாச்சு. சைட் டிஷ்ஷுக்கு உருளைக்கிழங்கும் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா முறுமுறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரூட்டுக்கு இன்னைக்கு ஆரஞ்சு வைக்கிறேன், கமலா ஆரஞ்சு வைக்கிறேன். ரொம்பவே இனிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாகி தான் வரும். அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.